ராகேட்ராஜா படத்துல சுயேட்சை மாதிரி தான் பணம் காட்டுப்படைக்கு. முழுக்க முழுக்க ஜாதி படத்துல இறங்கி அடிக்கிறது தான் ஓட்டு. சீமானுக்கு ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கலன்னாங்க. எங்க அவர் தான் ஜாதி பார்த்து தான் கொடுத்தாரு அப்படின்னு. ஜாதி அரசியல்வாதிகள்னாலே தியாகிகள் தானே. அது இந்த மாதிரி தியாகிகளா? நிறைய பேக் வாங்கிடுறாங்க, மக்கள் பேக் வாங்கிடுறாங்க. கூட்டலாம் இருக்கும். ஓட்டுநர்கள் ரொம்ப தெளிவா போட்டுருவாங்க. எடப்பாடி டிடிவி திட்டாது அப்படின்னா கட்சிக்கு சீட்டு வாங்கி கொடுத்தியா யார் நீ அப்படின்னு சொந்த சின்னம்மாவை அரசியல்ல இதெல்லாம் சாதாரண. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, பரபரப்பா போயிட்டு இருக்குது. இவங்க நிக்க போறாங்க, அது இல்லாம நிறைய பேர், நிறைய பிரபலங்கள் நிக்க போறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல பிரபலங்கள் தாண்டி இப்போ ஒரு ரொம்ப பேசும் பொருளா இருக்கிற ஒரு ராக்கெட் ராஜா. ஏன்னா ஏன் பேசும் பொருளா இருக்காருன்னா, கோர்ட்டுக்கு ஆஜராகும் போதே பென்ஸு கார்ல வருது, அதுல ஒரு ரவுடி இந்த மாதிரிலாம் வராரு அப்படின்ற மாதிரி இணையத்தெல்லாம் வைரலா இருந்தது, பேசும் பொருளா இருந்தது. இப்போ அவர் தேர்தலில் நிற்க போறாருன்ற செய்திலாம் வருது சார். என்ன சார் இதனுடைய முழுமையான விவரம்? அவர் ரவுடி நீங்க தான் சொல்றீங்க. அவரை வந்து ஒரு சமுதாயத்தோட தலைவனா அவங்க சொல்றாங்க. ஓகே. பணங்காட்டு படையின கட்சிக்கு தலைவரா இருக்காரு. அவரு அவங்க இன மக்களுக்கு அவர் இருக்காரு, அவ்வளவுதான். அவர் ரெண்டாவது ஊர்லயும் இல்ல, அவர் பாம்பே போய் நல்ல பெரிய வாழ்க்கையில செட்டில் ஆயிருக்காரு. ஓகே. அவரு இங்க அலங்குள தொகுதியில் நிக்கிறாரு. அவரு இது ஏற்கனவே சொன்னதுதான். அவரு எல்லா அரிநாடாருக்கு அவர் கொஞ்சம் மனத்தாங்களா வச்சிருப்பாரு. அரிநாடாரோட பார்த்தேன், இடையில கோர்ட்ல பார்த்தேன். ஓகே. அரிநாடாரே 30,000 வாக்கு வாங்கியிருந்தாரு அலங்குள தொகுதியில. 30,000 பெரிய ஓட்டு தான். ஓகே. கம்மியான ஓட்டெல்லாம் இல்லை. 45க்கு மேல ஏறிட்டாலே அவங்க தான் எம்எல்ஏ. சராசரி சொல்ற 40,000 ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாங்கன்னா எம்எல்ஏ ஆயிடுவாங்க. தொகுதியோட பொறுத்தது. 2 லட்சம் அந்த வாக்காளர்களை பொறுத்தது. அப்ப 2 லட்சம் வச்சுக்கலாம், 1.5 லட்சம் 2 கட்சி 50 பிச்சை அப்புறம் வாக்கி எவ்வளவு இருக்கும் அப்படி. இப்ப ராக்கெட் ராஜா வந்து ஆளை கொடுத்துருன்னா கண்டிப்பா ஜெயிப்பார். அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனா அங்கதான் அங்க நிக்கல அப்படின்ற மாதிரி, அங்க அரிநாடா நின்ன மாதிரி இவங்க நிக்கலாம், அதுக்கு வேற தொகுதியும் பாத்துட்டு இருக்காரு மாதிரிலாம் சொல்றாங்க. ராதாபுரம் சொல்றாங்க. ராதாபுரம் சொன்னாங்க அப்பாவை டிஎம்கேல இருக்காரு சபாநாயகர். ஓகே. தோக்க விட மாட்டாங்க. அப்பாவை தோக்க விட மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே ஆரம்பத்துல அவருக்கு செல்வாக்கு அந்த சமுதாய மத்தியில அவருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. இப்ப நின்னாங்கன்னா அப்ப அரிநாடாரே 30,000 வாக்குகள் வாங்குறாருன்னா அப்ப இவருக்கு என்ன மாதிரி இருக்கும்? அப்பா ஒண்ணும் வேற வழி சமுதாயம் இல்ல. அதே நீங்க அப்படி பாக்கணும். நீங்க வந்து அரசியல வந்து நீங்க ஒரு பார்வையில பாக்குறீங்க. ஒரு ராக்கெட் ராஜா அப்பா அப்படிங்கிற மக்கள் மத்தியில வந்து வெகுஜன மக்களுக்கு யாரு தேவைப்படுறாங்கிறத பார்ப்பாங்க. அப்பாவு சபாநாயகரெல்லாம் இருப்பாருப்பா. 2 பேரும் ஒரே சமுதாயம் தான். ஒரே சமுதாயம் ஒரு தாய் மக்களை மோத விட்டாக்க என்ன ஆகும்? அப்ப சீனியர் அப்பாவும் நமக்கு அந்த மக்கள் வந்து நீங்க மாஸ் லீடர்ஸ் வந்து ரசிப்பாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க, ஓட்டு போடுறவங்களும் பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். எந்த இடத்துலயும் பெரிய லிட்டர்லாம் பெரிய டான் கேங்ஸ்டர்லாம் பெருசா ஒன்றும் வரலாற்றுல இடம் பிடிக்கல. அரசியல்ல களம் பதிக்கலன்னு சொல்ல களம் பதிக்கல. நிறைய பேக் வாங்கிடுறாங்க, மக்கள் பேக் வாங்கிடுறாங்க. கூட்டலாம் இருக்கும். ஓட்டுநர்கள் ரொம்ப தெளிவா போட்டுருவாங்க. ஏன் சார், என்ன காரணம்? அது மக்கள் வெகுஜன மக்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த இளைஞர்கள் பட்டாளம் தான் வந்து லைக் பண்ணுவாங்கலாம். இந்த வயசுல புத்தகம்லாம் விடுறா அப்பாவுக்கு போடுங்கடா, ஏண்டா ஸ்மோ போட்டு அனுத்துறீங்கன்னு போயிடுவாங்க. பட் ஆலங்குளம் அவருக்கு பிரைட் ஃபியூச்சர் உண்டு. அங்க நின்னார்னா வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க மனோஜ் பாண்டே நிக்கிறாரு. அவர் முன்னாள் சபாநாயகரோட பையன். அவரும் ஆலங்குளத்துல இருப்பாரு இருக்கு. இன்னொன்னு பிளேஸ்மெண்ட் சரியா இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. இல்ல இதெல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டு இதெல்லாம் இவங்களோட கணக்கா இருக்கு, மனக்கணக்கா. இவரே பொறுத்தா ராக்கெட் ராஜா பொறுத்தவரைக்கும் சுயேட்சை மாதிரி தான் பணம் காட்டுப்படைக்கிறது. முழுக்க முழுக்க ஜாதி படத்துல இறங்கி அடிக்கிறது தான் ஓட்டு. ஓட்டு போடுவாங்க. பணமும் வச்சிருக்காரு, நல்லா செலவு பண்ணுவார்ல, கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 50-50 சான்சஸ் உண்டு, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சார், அரிநாடார் நிக்கும் போதே அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? ஹெலிகாப்டர்ல வந்து கலக்குனாங்களே 2 பேரும். ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு மாதிரி மாசா பண்ணாங்க. நாடார் பெல்ட்ல ஓட்டு கரெக்டா போட்டுருவாங்க, கம்யூனிட்டி பார்த்து போட்டுருவாங்க. ஓகே. நம்ம சமுதாயம் ஆட்கள் இவங்க சீட்டு கொடுக்குறதும் அப்படிதான் சார் இருக்கு. எல்லா அரசியல் கட்சியும் எந்தெந்த இடத்துல யாரு சீமானே போட்டு உடைச்சாரு. அவருமே நாடார் தான் பண்ணாரு. சீமானுக்கு ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கலன்னாங்க.
எங்க அவர் தான் ஜாதி பார்த்தா கொடுத்தாரு அப்படின்னு. ஜாதி பலமானதுல தம்பி, ஜாதி அரசியல் இங்க பலமானது, ரொம்ப நுட்பமானது. அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுதுன்னா எல்லா வகையிலையும் குதிரை ஏறிடலாம். முள்ளால எடுக்கணுன்ற மாதிரி சாதி ஓட்ட சாதியால தான் எடுக்கணும். சாதி அழிப்பு கிழிப்புன்னு யாராவது சொன்னா பொய்யாது. ஓகே, சாதியெல்லாம் பலமா இருக்கு. அவங்க ஜாதியில அவங்க இறுக்கி பிடிச்சி நின்று வேண்டியதுதான். கரண்டு உருண்டு எல்லாம் வேலையாகாதுங்க. ஓகே சார், இப்ப இவரு செய்தி இந்த மாதிரி வந்திருக்கு, பிரபல நாளிதழ்ல தான் ராக்கெட் ராஜா நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் இருந்தது. அவர் மேல வழக்குகள் இவ்வளவு இது இருக்கும்போதெல்லாம் அதெல்லாம் எப்படி சார்? ஒன்றும் கான்விக்ட் வழக்கு கிடையாது, யாரு மேல கேஸ் இல்ல. ஓகே, அரசியல்வாதிகள் மேலே அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்குங்க. அதனால தேர்தல் நிக்கிறதுக்குலாம் எந்த வித பிரச்சனை? தண்டனை இருந்தால்தான். ஓகே, தண்டனை ஒன்றும் ஆவலை இல்லை, அதனால அதெல்லாம் ஒண்ணு. சார் இப்ப நீங்க குறிப்பிட்டு நீங்க சமுதாயம் சார்ந்த ஆட்கள் வாக்கு போட்டு ஓட்டு செலுத்திடுவாங்க அப்படின்ட்டு, ஆனா வெகுஜன மக்கள் மத்தியில இந்த மாதிரி இவங்க ரவுடி இவங்க இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கா. அண்மையில கூட கமிஷனர் கூட ஒரு உத்தரவு சென்னைக்குள்ள வரக்கூடாது அப்படின்லாம் போட்டிருந்தாரு. அப்ப மக்கள் மத்தியில இவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது தெரியும் வரும்ல, அப்ப யோசிப்பாங்கல்ல. பொள்ளாச்சியில ஒரு பாலியல் வழக்கு நடந்துச்சு. ஒரு மந்திரி, அவர் பேரெல்லாம் வேண்டாம், அவர் சபாநாயகரெல்லாம் இருந்தவர் தான். ஓகே, அவருடைய குடும்பத்தில் உள்ள வாரிசுகள் பேரை அடிபட்டுச்சு. ஆனா அதே தேர்தலில் அவர் அறுதி பெரும்பான்மை வாக்குப்பட்டு ஜெயிச்சார். ஓகே, நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை எதுவும் பொது வாழ்க்கையை பாதிக்காது. ஓ, நீ குடியாரனாரு கூத்தியா வச்சிரு, அது உன் ஜவுரியம். அது மக்களுக்கு நீ என்ன சர்வீஸ் பண்றியா, நல்லது பண்ற உன்னை வச்சுப்பாரு. அணிநாடர் ஜெயிச்சா பணத்தை அள்ளி இறைப்பாருன்னு மக்களுக்கு தெரியும். ராக்கெட் ராஜா ஜெயிச்சாக்க நான் ஒரு தண்ணி டேங்க் கட்டி கொடுங்கன்னா உடனே கட்டி கொடுத்துருவாரு காசு போட்டு. ஓகே, அப்படி இருக்குல்ல, அதை பார்ப்பாங்க. இந்த பக்கத்து நிலத்துக்காரன் இந்த நிலத்துக்காரன் சண்டையா இருக்கு, பஞ்சாயத்து பேசணும்னா அப்பா என்னப்பா எடுத்துங்கப்பா அப்படின்னு பஞ்சாயத்து பேசி விட்டுருவாரு. ஸோ தார் ரோடு போட்டு கேட்டால் தார் ரோடு போட்டு கொடுப்பாரு. அப்படி நினைப்பாங்கல்ல மக்கள். நான் எலெக்ஷன்ல போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி காசு வாங்கியாந்து எப்போ நான் ரோடு போடுறது, கையிலேருந்தே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு தொகுதியில மெஜாரிட்டி பெரும்பான்மை உங்க சாதி மக்கள் இருக்கிறாங்க, உன்கிட்ட காசு இருக்குன்னா இதுதானே வேணும், நான் செஞ்சு தரேன், விடுங்க, நான் செஞ்சு தரேன், ரோடு தானே போட்டு தர்றேன் அப்படின்னா நீங்க உங்களை மீறி எப்படி போயிடுவாங்க. அந்த ஸ்டாண்டெல்லாம் அவர் கையில் எடுப்பார்லன்னு சொல்ல வர்றேன். ஓகே, நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லணும், மந்திரிகிட்ட சொல்லணும், தொகுதி அமைச்சர்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு உருட்டு எப்படி இருக்கு, நானே நேரடியாக செஞ்சு தர்றேன்னு சொல்றது எப்படி இருக்கு. அது கூடுதல் வேல்யூடு. இது எல்லா கம்யூனிட்டிக்கும் உள்ளதுன்னு சொல்ல வர. நிறைய கம்யூனிட்டி லீடர்ஸ் இதை பண்ணுவாங்க, டேரக்டா இறங்கி அடிப்பாங்க காசு. உனக்கு என்ன ரோடு தானே, ரோடு போட்டு தரேன், வீடு தானே வீடு கட்டி தரேன், வேற என்ன வேணும், பொண்ணு படிக்க போகுது ஒரு 1 லட்சம், அந்த 1 லட்சம். அது தனி சுயேட்சையா கொண்டு வர்றது. ஆனா ஒன்ஸ் அதை நீங்க செஞ்சு ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை கடைசி வீழ்த்த முடியாது. ஓகே, மக்கள் மனசுல ஏறி உட்காந்துட்டு சீட்டை போட்டுன்னா அதை மாத்த இறக்கவே முடியாது. இல்ல சார், ஆனா இந்த பணங்காட்டு படை கட்சிக்கு மேல நிறைய அலிகேஷன். இப்ப எந்த கட்சி மேல அலிகேஷன் இல்ல சொல்லுங்க, அலிகேஷன் இல்லாத கட்சி சொல்லுங்க. இல்ல இதுல என்னன்னா, அந்த கட்சியில இருந்தவர் அரிநாடார், அவரு கூட இப்ப ரீசெண்டா என்ன மாதிரியான கிரைம் பண்ணிட்டு உள்ள போயிருக்காரு. பணம் வாங்கி தரேன்னு சொல்லி, லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஃபேக் செக்கை கொடுத்து, இது இப்போ திரள் நிதி, திரள் நிதியா, அதெல்லாம் பெருசா எடுத்து இப்ப உள்ள இருக்காரு. ஒரு 60 லட்சத்துக்கிட்ட மோசடி செஞ்சு உள்ள இருக்கிறாரு. அது உள்ள இருப்பாரு, இல்ல ஒரு திரள் நிதி. இங்க பாருங்க, கவுண்டமணி படத்துல சொல்ற அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே, அது இந்த மாதிரி தியாகிகளா இப்படிதான் இருக்குன்னு சொல்ல. எல்லாருமே அலிகேஷன் வழக்கு. ஆக்சுவலா அரசியலே தொழிலாகி போச்சு. அதை ஒத்துக்கலையா? ஆமா சார், தொழில் தான், ஃபுல் டைம் அது 24/7 தான். அது 24 மணி நேரமும். இப்ப நானே கூட அரசியல்ல வந்து அதை பண்ணிடலாம், நம்மளும் அந்த நெட்டலாம் அரசியல் நினைச்சேன். பணம் வேணும் தம்பி, அதுக்கும் ஓகே பணம் வேணும். பணம் எல்லாம் வெறும் அரசியல் வேஸ்ட். தொண்டனாவே இருக்க வேண்டியதான், அணில் குஞ்சாவே தாவ வேண்டியதான், இங்கேயும் எங்கேயும் கரண்ட் கம்பியில் ஏறி ஓட வேண்டியதான். இப்ப தாவேக்கா இருக்குன்னா தாவேக்கா எங்க கிரிட்டிசிசம் ஆச்சு? 234 தொகுதியில சீட்டுக்கு ஆள் இல்லை. முதல்ல 234 தொகுதிங்கிறதே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. 230 ஏங்க மற்ற கட்சியில சீட்டு போட்டு இறக்கிட்டாங்க, ஆளை இறக்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு, தொகுதி பங்கீடே முடிஞ்சிச்சு. எல்லாம் தேர்தல் கமிஷன் வந்துட்டு நாடு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நீ எடப்பாடியும் அறிவிச்சாரு போல இருக்க. ஆமா, 17 சீட்டு ஒருத்தருக்கு, 21 சீட்டு ஒருத்தருக்கு அறிவிச்சு கொடுத்துட்டாரு. எப்பா அரசியல் ரொம்ப வேடிக்கைங்க. நான் என்னால ஒரு வாட்டி சண்டை போட்டு மறுபடியும் விட்டு சேர்றதுனால எனக்கு வாய்ப்புடாது. ஓகே, ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. திட்டி விட்டு மறுபடியும் தம்பின்னு எப்படி கட்டிப்பிடி தம்பி அப்படின்னு. டிடிவி எடப்பாடி திட்டாத திட்டம் இல்லை, எடப்பாடி டிடிவி திட்டாத இல்லைன்னா கட்சிக்கு சீட்டு வாங்கி கொடுத்தியா யார் நீ அப்படின்னாரு.
சொந்த சின்னம்மாவை கட்சி விட்டு துரத்துறாங்க சசிகலாவை. இவரு கட்சி சீட்டு வாங்குறாரு. அன்புமணி எடப்பாடிக்கு என்ன தெரியும் பொருளாதாரம்னா? ஜெயலலிதாவோட சூட்கேஸை கொண்டு வந்து பட்ஜெட் போட்டால் இவங்க பெரிய அறிவாளியான்னு கேட்குறாரு. கேட்டவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து பிஜேபியை கழிவு ஊத்துற காலங்கள் உண்டு. ராமதாஸ் ஐயா மாம்பழத்தை வந்து சீஸ் பண்ணு கேட்குறாரு. புள்ள மேலே வார் அரசியல் பாரு எவ்வளோ பயங்கரமானது. சுப்ரீம் கோர்ட் சொல்றாரு இப்படி பண்ணீங்கன்னா மாம்பழம் நசுக்கி போடுங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிரிட்டிசிஸா மாம்பழம் நசுக்கி போட சூஸ் ஆகிடும் அப்படின்றாரு அவரு. என்ன நடக்குது உண்மை மாதிரி கேரா இருக்கல. நான் சொன்னது இப்ப ஏடிஎம்கேல இருந்து 3 வாட்டி முதலமைச்சர் இருந்தவர் டிஎம்கே வர்றாரு. அடுத்த சபாநாயகர் அவர் தானே ஓபிஎஸ் வர்றாரு. ஏடிஎம்கே மந்திரி இங்கே வர்றாங்க. அவர் என்னன்னா செங்கோட்டையன் கட்சி மாறாத கோட்டைச்சாமி தாவே கலப்பி நிற்கிறாரு. என்ன அரசியல் என்ன சித்தாந்தம்? கூட்டணிக்கு வந்தவங்களாம் சேர்த்துக்கிறது ரைட்டு. ஆனா தனிப்பட்ட சித்தாந்தம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஓகே, காளிமா இருக்காங்களே, காளிமா தாம் தமிழில் போனாங்கல்ல, தமிழன் தலைமை அங்கன்னாரு. ஏடிஎம்கே கட்சி எப்படி பவுண்ட் ஆச்சு? உங்க கூற்றுப்படியே வரும். ஐயா கருணாநிதியே தெலுங்குன்னுச்சு இந்த அம்மா. ஐயா கலைஞர் கருணாநிதி தெலுங்குலேருந்து ஆரம்பிச்ச ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜிஆர். மலையாளி தானே அவரு. அவர்கிட்ட கட்சியை லீடு பண்ண ஜெயலலிதா யாரு? எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? கன்னடம். கரெக்டா? ஆமா. அப்ப நீங்க எந்த சித்தாந்தத்தில் அங்கே போய் சேர்ந்துருக்கீங்கன்னு கேட்குறேன். வாய் இருக்குன்னு வந்தவனி பேசுறதா? நான் ஒரு வகையில் நல்லது பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குதுல்ல. நான் யாரையுமே தவறா பேச மாட்டேன். ஓகே. கேப்டன் விஜயகாந்தை உருந்து வணங்குவேன், உயர்வா பேசுவேன். பிரேமலதா உயர்வா பேசுவேன். ஓபிஎஸ் ஐயாவை விட்டு கொடுக்காம பேசுவேன். நாட்டின் முதலமைச்சரியா 3 வாட்டி இருந்தவர், விட்டு கொடுக்காம பேசுவேன். இப்படி எல்லாரையும் பேசுறது தொட்டு யார் எங்க கூட்டணிக்கு மாறி உட்காந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வர்றேன். நம்ம ஏற்கனவே திட்டி வச்சிருந்தா தான் நம்ம கஷ்டப்படணும். என் மனச்சாட்சியை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். நான் கட்சியும் மாறல, கட்சியும் தாவும் இல்லை. நான் ஒரு இடமா அப்படியே இருப்பேன், அவ்வளவுதான். அது நல்லதும் கூட சொல்ல வர்றேன். ஓகே. கழுவி ஊத்திட்டு மறுபடியும் எப்படி போய் சேர்றாங்க? ஒரு பக்கத்தை கழுவி ஊத்திட்டு மறுபடியும் எப்படி சேர்றது? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம். அது அப்படிதான் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி. அது டைவர்ஸ் மேட்டர்லாம் வருது. நம்ம கோர்ட்டா ஜட்ஜா அப்படிங்கிற போன வயிறா இருந்து ஒரு வாரம் அந்த டேக்கிள் பண்றது இருக்குல்ல, ஒரு சிரிப்பு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண வைப்பான்னு. உண்மையும் கூட அரசியல்வாதியா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கலக்கமில்லாத மனநிலை வேண்டும். எவ்வளவு கிரிட்டிசிசம், எவ்வளவு விமர்சனம் இல்லை தாங்கணும்ல. செல்லூர் ராஜ் தெர்மாவில் விட்டார்ல, அவர்கிட்ட பத்திரிகையாள கேட்குறாங்க, தெர்மாவில் விட்டீங்களே ஏன் பறந்துடாதான்னு. ஒரு பப்ளிசிட்டி தானே தம்பி, வேற என்ன சொல்றது சொல்லு. சிவி சண்முகம் எனக்கு நயன்தாரா வேணுன்ட்டாப்ல, அதனால பரட்டி பேசிட்டாரு. அதை பேச கேட்டேன், ஏதாவது வாய் தேடி சொல்றத கொடுங்க, வேற ஏதாவது பேசிக்கணும். திரிசா வீட்டுல இருந்து வெளில வர சொல்லுங்க நயனார் ராயேந்திரா. எனக்கு என்னமோ அது நெருப்பு பற்ற வச்சதே பிஜேபி தானே தோணுது. நயனார் ராயன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அது வாய் தவறி வந்துட்டு வேற ஏதாவது கேளுங்க. அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்கல்ல. சீமான் பாருங்க, டே தம்பி நீங்க வாடா, அவனை விடுறா, அவனை பத்திரிக்கை வரவங்கள நீ வாடா தம்பி, ரொம்ப நேரம் என்னடா கேட்கணும் கேள்றா அண்ணன் பதில் சொல்றேன். அது வந்து ஒரு பெரிய ஆளுமையா நான் பாக்குறேன். நான் விஜயெல்லாம் பிரஸ் மீட் வைக்கவே இல்லையே. ரூமுக்குள்ள உட்காந்து என் கேபின்ல உட்காந்து என்ன இந்த கிளிக்கிறிய வெயில்ல மாட்டுறவனுங்க எல்லாம் படுபடுத்துவேன். அவரெல்லாம் பிரஸ் மீட்டே மாட்டலையே. அவரு மாட்டுதான் ஒயர் எடுத்து இங்க இறக்குவாங்க சர்ன்னு. 10 கேள்வி கூட பதில் சொல்ல முடியாது அவரால். என்ன இந்த தேர்தல் நேரங்கள் என்னமோ தேர்தலை பத்தி பேசுவோம், பயங்கர ட்ரோல் மெட்டீரியல்லாம் திறந்தா ஒண்ணுமே ஏதாவது உளறி வைக்கிறாங்க, அதை மட்டுமே பேசுவோம். அவரவர்கள் தொகுதியில் வன்முறையின்றி கத்தியின் ரத்தமின்றி மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.